குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா சேனல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம உலகத்திலே ரொம்ப பழமை வாய்ந்த ரெய்கி சிகிச்சை அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து ரொம்ப புகழ்பெற்ற மங்கையர்கரசி அம்மா வந்து இப்ப நம்மளோட இருக்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம ரெய்கி சிகிச்சைனா என்ன, அதோட யூசஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அம்மா உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன். வணக்கம், என் பெயர் மங்கையர்கரசி. நான் வந்து கடந்த ஒரு 22 வருடங்களாக ரெய்கி, யோகா, அக்குபஞ்சர், மலர் மருத்துவம், நிறைய முத்ரா, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, டேரட்டு, இந்த மேக்னிஃபைடு ஹீலிங், இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தோடு தொடர்புடைய சில பயிற்சிகள் வந்து சிகிச்சையாகவும் கொடுத்துட்ருக்கேன், அதில் பயிற்சியும் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்னு இதை சொல்லலாம். கண்டிப்பா, ஏன்னா இப்போ உள்ள மக்களுக்கு எல்லாருமே இந்த நோய் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. இப்போ எத்தனோ துறைகள், பல துறைகள் இருந்தாலும் இந்த ரெய்கி சிகிச்சை அண்ட் இதோட ரிலேட்டடாவே நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கலாங்களா? செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து 2 ஆண் குழந்தைகள். அவங்கெல்லாம் வந்து பெரியவங்கள் ஆனதுமே வந்து ரெய்கியை பற்றி கேள்விப்பட்டு, ரெய்கி சக்தியே வந்து என்னை வந்து இயற்கையாகவே அது உள்ள வந்து என்னை கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை இன்னும் கொஞ்சம் ரொம்ப நம்ம ஆழமாக அதை வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஐ ஆம், நான் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த கேள்வி வந்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிறப்பு இந்த பிறவி அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து இந்த ரெய்கி நான் இந்த ரெய்கி மூலமா நம்ம வந்து நிறைய மக்களுக்கு வந்து பயிற்சியும் சிகிச்சையும் கொடுக்கறதுக்காக தான் நம்மளோட இந்த ஒரு பிறவியோட ஒரு நோக்கமே அப்படின்றத வந்து நான் நல்லா புரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெய்கி சிகிச்சைன்னு சொன்னா இது வந்து ஜென்ரலா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேருக்கு ரெய்கி சிகிச்சைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது என்னென்ன மாதிரி முறைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது கொஞ்சம் நம்ம நபர்களுக்கு சொன்னீங்கன்னா உதவியா இருக்கும். கரெக்ட். அதாவது ரெய்கினால இது வந்து ஆறாவையும் சக்கராவையும் அடிப்படையா கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சக்கரங்களை பத்தி நம்ம நல்லா விளக்கமா தெரிஞ்சு, இந்த சக்கரங்கள் வந்து நரம்பு மண்டலத்தோடு, எலும்பு மண்டலத்தோடு, இரத்த ஓட்ட மண்டலத்தோடு, ஜீரண சக்தி மண்டலத்தோடு, இப்படி பல மண்டலங்களோடு தொடர்பு கொண்டு வேலை செய்யறதுனால சக்கரங்களுக்கு வந்து நம்ம சக்தி கொடுத்தோம் அப்படின்னாலே, சக்கரங்களோடு தொடர்புடைய உறுப்புகளுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி பாய்ந்து அங்க உள்ள பிரச்சனைகளை வந்து அது சரி செய்யும். ஒரு குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெய்கி சக்தி கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து நல்லா படிக்கிற அளவுக்கு நல்லா ஒரு ஆர்வமுள்ள ஒரு அறிவு அதிகப்படுத்தி அந்த குழந்தைங்களை வந்து நல்லா மார்க் வாங்குற மாதிரி கொண்டு வரலாம். ஒரு உறவு முறை பிரச்சனை சரியா இல்லை அப்படின்னாலும் இந்த ரெய்கி சக்தியை உபயோகப்படுத்தி நம்ம வந்து நல்லா பண்ணலாம். ஒரு தொழில் செய்யறோம், அதுல பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னாலும் அதுலயும் வந்து இது பண்ணலாம். இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளுக்கும் இந்த ரெய்கியை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதுனால ரெய்கியை வந்து வாழ்க்கையை வாழ வைக்கும் ஒரு வாழ்க்கை கலை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட நம்ம முக்கியமா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெளியில இருக்கிற தீய சக்தியை வந்து நம்ம அணுகாதவாறு நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு இதுல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வெளியூர்ல, வெளிநாட்டுல, உலகத்தின் எந்த மூலையில இருக்கிறவங்களுக்கு வேணாலும் இந்த ரெய்கி சக்தியை அனுப்பி அவங்களுடைய பிரச்சனைகளையும் நம்ம வந்து சரி செய்யற அளவுக்கு நமக்குள்ள வந்து இந்த ரெய்கி சக்தி வந்து இயங்கும், வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும். ஸோ ஜென்ரலாகவே நம்ம மக்களை பார்த்துட்டேன்னா ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நாளுக்குள்ளே சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜென்ரலாகவே ஒரு கொஸ்டினாக வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போனால் கூட எந்த ஒரு விஷயம்னாலும் நான் பண்ண உடனே எனக்கு குணமாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட தான் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இப்போ ரெய்கி சிகிச்சை பொறுத்தவரை இது எவ்வளோ நாள் கொடுக்கணும், அது கொடுத்தா எப்படி அவங்களுக்கு ரிசல்ட் வந்து எவ்வளோ நாள் தெரியும் அப்படிங்கிறது தெரியும். பிரச்சனைகள் எப்போதுமே ஆரம்ப நிலை, முற்றிய நிலைன்னு 2 நிலைகள்ல இருக்கு. இப்ப ஆரம்ப நிலை அப்படின்னா இப்பதான் அந்த பிரச்சனை வந்து அது உடல் பிரச்சனையா இருந்தாலும் மன பிரச்சனையா இருந்தாலும் இது இப்போதுல இருந்துதான் இருக்கு, ஒரு 6 மாசமா இருக்கு, 1 வருஷமா இருக்கு அப்படின்னா இது ஒரு ஆரம்ப நிலை சொல்லலாம். இன்னொரு பிரச்சனை வந்து 5 வருடம் 10 வருடமா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை வந்து கிரானிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பிரச்சனைகளை பொறுத்து நம்ம வந்து 1 மாசம் செய்யணும், 2 மாசம் செய்யணும், 3 மாசம் செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ரெய்கி சக்தி கொடுத்துட்டே இருந்தா கண்டிப்பா வந்து அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா சரியாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு மக்களிடையே என்ன இருக்குன்னா, எனக்கு ஒரு வயசான காலகட்டத்துக்கு தான் நோய் வரும்,
நான் அப்பதான் நான் இதை எடுத்துக்கணுமா, இல்ல இது சின்ன வயசுல இருந்தே நம்ம கொண்டுட்டு போலாமா, இதுக்கு ஏதாவது ஏஜ் டியூரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இதுல வந்து ரேக்கி சிகிச்சை எடுத்துக்கிறதுனாலும் சரி, ரேக்கி கத்துக்கணும்னாலும் சரி, இதுல வந்து ஏஜ் எல்லாம் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணாலும், பிறந்த குழந்தைக்கு கூட நீங்க ரேக்கி சிகிச்சை கொடுக்கலாம். 8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் யார் வேணாலும் ரேக்கி கத்துக்கலாம். ஏஜ் லிமிட் ஒன்றும் கிடையாது. வயசானவங்களும் கத்துட்டு அவங்க உடம்ப வந்து ஆரோக்கியமா, மனசையும் ஆரோக்கியமா வச்சு நல்லா வந்து ஒரு இன்னர் பீஸ்ஃபுல், இன்னர் ஹாப்பினஸ்னு சொல்லலாம். அது வந்து யாருக்குமே வந்து எதுலேயுமே கிடைக்காது. அது வந்து ரெய்க்கி உள்ள வந்தவங்களுக்கு தான் அதை வந்து அனுபவிக்க முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும். இது இப்போ உங்ககிட்ட வந்து நாங்க வந்து கத்துக்கணும் விருப்பப்பட்டோம்னா அதோட வே ஆஃப் டியூரேஷன்ஸ்ல எங்க வந்தா பார்க்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்? அதாவது நான் வந்து சென்னை வடபழனியில இருக்கேன். நீங்க ரேக்கி கத்துக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும், நாம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அடுத்து சமுதாயத்துல இருக்கவங்களுக்கும் நம்மளாலையும் ஒரு உதவி செய்ய முடியும் அப்படின்னா நீங்க 2 நாள் பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்களை நீங்களே ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நான் வந்து சென்னை வடபழனியில தான் இருக்கேன். நீங்க யார் வேணா தொடர்பு கொண்டு வந்து படிச்சுக்கலாம். ஸோ மக்களுக்கு இன்னைக்கு எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவங்க பத்தி ரெய்கி சிகிச்சைனா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் விஷயங்களே நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்பம்னு எடுத்துட்டாலே நமக்கு எல்லாருக்கிட்டுமே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும், எஸ்பெஷலி லேடிஸ். ஸோ இன்னைக்கு அவங்க கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எல்லா லேடிஸுக்கும், நம்மளோட ஃபேமிலி விஷயங்களும் சரி, உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மங்கையர்கரசி அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த உரையை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அவர்கள் நிறைய பயனுள்ள விஷயங்களை தேடி தேடி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் வந்து தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வளர்றதுக்கும், நீங்க மற்றவங்களுக்கு வளர்றதுக்கும், உங்களால உதவி செய்யறதுக்கு இதுல நல்ல பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து இந்த காணொளியை அனைவரும் வந்து பார்த்துட்டு வாங்க. மேலும் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. Oh.